Welcome to all. Now we are going to see chapter 1 set language exercise 1.1 question number 1, 2, 3, 4, 5 and 6. Question number 1. Which of the following are sets? கொடுத்திருக்கிற given Roman lettersல எது செட் எது நான் செட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணனும். First one Roman letter பாருங்க. The collection of prime numbers up to 100. 100 வரைக்கும் இருக்கக்கூடிய prime numbers வந்து ஒரு collection எழுத சொல்றாங்க. கண்டிப்பா நம்மளால எழுத முடியும். அப்ப as the collection of prime numbers up to 100 is known and can be counted, well defined பண்ணிருக்காங்க. அப்ப hence this is a set. நம்மளால 100 குள்ள இருக்கக்கூடிய prime numbers கண்டிப்பா எழுத முடியும். செகண்ட் ஒன் ரோமன் லெட்டர் பாருங்க. தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இது செட்டான்னு கேட்குறாங்க. இது இட் இஸ் நாட் எ செட். ஏன்னா தி கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபினிஷன். ரிச் பீப்புள்னால் யார், எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க ரிச் பீப்புள் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ஸ் கிளியராக இல்லை. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் நாட் எ செட். செட்னா நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் தெரியும். வெல் டிஃபைனாக இருக்கணும், எக்ஸாக்டாக எழுதக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கணும். தேர்ட் ஒன் ரோமன் லெட்டர் பாருங்க. தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இது வந்து ஒரு செட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது ஒரு செட். தேர்ட் ரோமன் லெட்டர் ஏ ஈக்குவல் டு செட் ஏ ஈக்குவல் டு நம்மளால் ரிவர்ஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிவர்ஸையும் கம்பல்சரி எழுத முடியும். காவேரி, சிந்து, கங்கா இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். ரிவர்ஸ் நேமை கம்பல்சரி நம்மளுக்கு எழுத முடியும். ஹென்ஸ் இட் இஸ் எ செட். அது இல்லாமல் நமக்கு வெல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் நமக்கு கிளியராக இருக்குது. ஃபோர்த் ஒன் ரோமன் லெட்டர் பாருங்கள். தி கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாட் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. குட்டுங்கிற அந்த குட் ஹாக்கி பிளேயர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஸ்டன்ட் வெல் டிஃபைன் பண்ணல. குட் ஹாக்கி பிளேயர்ஸ் ஹேஸ் நோ டெஃபினிஷன்ஸ். குட் ஹாக்கி பிளேயர்ஸ்க்கான ஒரு வரையறை தெளிவாக கொடுக்கல. ஹென்ஸ் இட் இஸ் நாட் எ செட். செகண்ட் கொஷின். லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேர்ட்ஸில் இருந்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா எல்லா லெட்டர்ஸையும் எழுதணும். நமக்கு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிப்பீட்டேஷன் ஆன் எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிடணும் ரோஸ்டர் ஃபார்மில். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாங்கிற வேர்டை நம்ம ரோஸ்டர் ஃபார்மேட்டில் எழுதுனா நான் அதை செட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸில் தான் எலமெண்ட்ஸ் எழுதணுமா. ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குங்க ஐங்கிற வேர்டு இருக்கா. அப்போ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஐ எங்கேயாவது ரிப்பீட்டேஷன் இருக்கா, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போ அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஐ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, என்னென்ன இருக்கா, மறுபடியும் என்னென்னு எங்கேயாவது இருக்கா, இல்லை. அப்போ என்னங்கிற லெட்டரை செகண்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன லெட்டர் இருக்குது, டிங்கிற லெட்டர் இருக்கா. அப்போ அந்த டிங்கிற லெட்டர் மறுபடியும் அகெயின் எங்கேயாவது இருக்கா, இல்லை. அப்போ அந்த லெட்டர் எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக ஏங்கிற லெட்டர் இருக்குது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஏங்கிற லெட்டர் எழுதிக்கோங்க. க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ். இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற வேர்டுக்கான ரோஸ்டர் ஃபார்மேட். அடுத்தது செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள். பேரலோகிராம் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா செட் பி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பி. பிங்கிற லெட்டர் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. எகெயின் எங்கேயாவது பி இருக்கா, இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு இருக்குது. ஏ எங்கேயாவது ரிப்பீட்டேஷன் இருக்கா, இங்கே ஒரு டைம் இருக்குது, மறுபடியும் எகெயின் இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போ ஏங்கிற லெட்டரை ஒன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ஆறுங்கிறது இருக்குது. ஆறு எகெயின் எங்கேயாவது இருக்கா, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போ அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இங்கே ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லுங்கிற லெட்டர் இருக்குது. இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க.
அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிற லெட்டர் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, அப்போ இங்கே எழுதிக்கோங்க. அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கிறது இருக்குது, ஓங்கிறது ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே ஒன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது ஜிங்கிற லெட்டர் இருக்குது, இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ ஜிங்கிற லெட்டர் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ங்கிற லெட்டர் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த லெட்டரை இங்கே எழுதிக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ் எழுதணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரலோகிராம் வேர்டுக்கான இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோம் லெட்டர் மிசிசிபி அப்படிங்கிற வேர்டுக்கான லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். நான் அதை வந்து பார்த்திங்கன்னா செட் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ சி ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ், ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்னு இருக்குது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. எகைன் ரிப்பீட்டேஷன் இருக்கா எம் எங்கேயாவது இல்லை, ஸோ அந்த லெட்டரை எழுதிக்கோங்க, ஃபஸ்ட் லெட்டர் எம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐங்கிற லெட்டர் இருக்குது, அது ரிப்பீட்டேஷன் இருக்கா, இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது, அப்போ இங்கே ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க ஐ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிற லெட்டர் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது பிங்கிற லெட்டர் இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரே டைம் மட்டும் எழுதிக்கோங்க பி. அப்புறம் க்ளோஸ் கர்ல் ப்ராக்கெட், அப்போ அந்த வேர்டுக்கான லெட்டர்ஸ்க்கான ரோஸ்டர் ஃபார்மேட் எம்ஐஎஸ்பி, இது மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா செக்கோஸ்லோவிக்கா அப்படிங்கிற வேர்டுக்கான லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ரோஸ்டர் ஃபார்மேட். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் செட் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ செட் டி ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, சிங்கிற லெட்டர் இருக்கா, அது ரிப்பீட்டேஷன் எங்கேயாவது இருக்கா, அப்போ இதே கேன்சல் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் எங்கேயாவது இருக்கா, இல்லை, ஸோ இங்கே ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க சிங்கிற லெட்டர். அடுத்தது இசட்டுங்கிற லெட்டர் இருக்கா, இசட்டுங்கிற லெட்டர் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே எழுதிக்கோங்க செட்டில். அடுத்தது ஈங்கிற லெட்டர் இங்கே ஒன்ஸ் இருக்குது, மறுபடியும் எங்கேயாவது இருக்கா, இல்லை, அப்போ இங்கே ஒன்ஸ் எழுதிக்கோங்க செட்டில். அடுத்தது ஹெச்சுங்கிற லெட்டர் இங்கே ஒன்ஸ் இருக்குது, மறுபடியும் எங்கேயாவது இருக்கா, இல்லை, அப்போ இங்கே செட்டில் எழுதிக்கோங்க கமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கிற லெட்டர் இங்கே ஒன்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க ஓ. அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிறது இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே எழுதிக்கோங்க. அடுத்ததுங்கிறது எல்லுங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ இங்கே ஒன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது விங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதையும் செட்டில் எழுதிக்கோங்க ஒன்ஸ் மட்டும். அடுத்தது ஏ லெட்டர் இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் எழுதணும். அடுத்தது கேங்கிற லெட்டர் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒரு டைம் எழுதிக்கோங்க. அடுத்தது ஐங்கிற லெட்டர் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஐ எழுதிக்கோங்க. அடுத்தது க்ளோஸ் கர்ல் ப்ராக்கெட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்கிற வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான ரோஸ்டர் ஃபார்மேட். தேர்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் செட் ஏ, செட் பி, செட் சி. இந்த கொடுத்துருக்கிற 3 செட்ஸில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ரோம் லெட்டர் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வெதர் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொடுத்துருக்கிற கிவன் ரோம் லெட்டர்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள் 18 அப்படிங்கிற எலமெண்ட் பிலாங்ஸ் டு சி செட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து இருக்கா, அப்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா, அப்போ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ட்ரூ. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. செட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 6ங்கிற எலமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏங்கிற செட்டில் 6ங்கிற எலமெண்ட்டே இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா, அப்போ செகண்ட் ஒன் ட்ரூ. தேர்ட் ஒன் வந்து பாருங்கள், தேர்ட் ரோம் லெட்டர் 14 நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற செட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பா, ராங். அப்போ தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரோம் லெட்டர் 10 பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ங்கிற எலமெண்ட் பிங்கிற செட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா 10ங்கிற எலமெண்ட் பிங்கிற செட்டில் இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் 5 பிலாங்ஸ் டு பி. 5ங்கிற எலமெண்ட் பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா 5ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ரோம் லெட்டர் 0 பிலாங்ஸ் டு பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 0ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா 0ங்கிற எலமெண்ட் பியில் இல்லை,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன்று ஃபால்ஸ். தேர்ட் கொஷினில் பி ரோம் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் செட் ஏ, செட் பி, செட் சி இதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் 3 பிலாங்ஸ் டு எந்த செட்னு வந்து கேட்டிருக்காங்க. 3ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிற செட்டில் இருக்கா 3ங்கிற எலமெண்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பிலாங்ஸ் டு செட் ஏ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14 பிலாங்ஸ் டு எந்த செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் சியில் வந்து இருக்கு. அப்போ வந்து என்ன வரணும் 14 பிலாங்ஸ் டு செட் சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஷ் செட் பி. 18ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்கா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும் தேர்ட் ரோம் லெட்டர் 18 நாட் பிலாங்ஸ் டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். நாட் பிலாங்ஸ் டு செட் பி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோம் லெட்டர் 4 டேஷ் பி. 4ங்கிற எலமெண்ட் செட் பியில் இருக்கா. 4ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது. அப்போ என்ன வரணும் ஃபோர்த் ரோம் லெட்டர் 4 பிலாங்ஸ் டு செட் பி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கொடுத்துருக்கிற செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் ரோஸ்டர் ஃபார்ம் என்னது இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஏ ஈக்குவல் டு ரோம் லெட்டர் 1 பாருங்கள். செட் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் செட் ஏ ஈக்குவல் டு ஈவன் நேச்சுரல் நம்பரா. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1. அப்போ ஃபஸ்ட்டு ஈவன் நேச்சுரல் நம்பர் என்ன இருக்கும் 2வா. அப்போ 2. அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4, அடுத்தது 6, அடுத்தது 8, அடுத்தது 10, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12, அடுத்தது 14, அடுத்தது 16, அடுத்தது 18. 18க்கு அப்புறமா அடுத்து ஈவன் நேச்சுரல் நம்பர் 20. ஆனால் இங்கே கொஷினில் லெஸ் தேன் 20ன்னு சொல்லிட்டனால 18ஓட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடுத்துருக்கிற செட் ஏவோட ரோஸ்டர் ஃபார்மேட். அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். செட் பி ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு என். அந்த ஸ்மால் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்ன என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஸ்டார்டிங் வித் 1. அடுத்தது ஸ்மால் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸ்மால் என்னோட வேல்யூஸ் லெஸ் தேனாக இருக்கலாம், 5 விட லெஸ் தேனாக இருக்கலாம், ஆனால் ஈக்குவல் டு 5ஆக தான் இருக்கணும், கிரேட்டர் தேனாக இருக்காது. அப்போ நேச்சுரல் நம்பருங்கும் போது கேபிட்டல் என்னோட வேல்யூஸ் வந்து எது வரைக்கும் தான் அப் டு எது வரைக்கும் தான் இருக்கும் 1 2 3 4 5 5 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூஸ் 1 to 5 தான். அப்போ இதுலேருந்து கேபிட்டல் எண்ணில் தானே ஸ்மால் என்னங்கிறது வேல்யூஸ் இருக்குது. அப்போ ஸ்மால் எண்ணுக்கு என்ன வேல்யூ ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் 1ங்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 எடுத்துக்குவோம். 1ங்கிற எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு என்ன. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் 1/2. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா n ஸ்மால் n ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட்டு 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 1 டிவைடட் பை 4. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா n தேர்ட் எலமெண்ட் 3ன்னு இருக்குது. அப்போ ஸ்மால் n ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3. அப்போ 2 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 1 டிவைடட் பை 6. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எலமெண்ட்டாக இருக்குமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எண்ணில் இருக்கக்கூடிய ஃபோர்த் எலமெண்ட் 4. அப்போ ஸ்மால் n ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 4. 2 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 1 டிவைடட் பை 8. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது எலமெண்ட்டாக இருக்கும் ஃபோர்த் எலமெண்ட்டாக இருக்குமா. அடுத்தது கேபிட்டல் எண்ணில் இருக்கக்கூடிய அடுத்த வேல்யூ 5 அப் டு 5 வரைக்கும் தான் வரும். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா n ஈக்குவல் டு 5. அப்போ y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 5. 2 இன்ட்டு 5 என்ன 10. அப்போ 1 டிவைடட் பை 10. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து எலமெண்ட்டாக இருக்குமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா therefore set b ஈக்குவல் டு என்னென்ன ஃபார்ம் எலமெண்ட்ஸ் டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் வந்து வரணுமா. அப்போ 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10.
இப்போ இந்த 5 எலமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மேட்டில் கர்ல் பிரேசிஸில் எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற செட் பியோட ரோஸ்டர் ஃபார்மேட். அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், செட் சி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் கியூப். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 27 லெஸ் தேன் 216 வந்து சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து தெரியும் 3 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27. அடுத்தது 4 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் 64. 4 into 4 16, 16 into 4 64. அடுத்தது 5 கியூப் 5 into 5 25, 25 into 5 125. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 கியூப் 6 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 216. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 27 லெஸ் தேன் 216. அப்போ 4 கியூபும் 5 கியூபும் மட்டும்தான் வருமா? அப்போ வந்து என்ன வேல்யூஸ் வரும்? செட் சி ஈக்குவல் டு 64, 125. இதான் வந்து கிவன் செட்டோட ரோஸ்டர் ஃபார்மேட். அடுத்து ஃபோர்த் ரோம் லெட்டர் செட் டி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்னா என்னது? இண்டீஜர்ஸா? இண்டீஜர்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், ஜீரோ இருக்கும், பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போது எந்த வேல்யூஸ் அப்படிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் -5. அப்போ செட் டி ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் -5 -5 கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ -5ஓட கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு +2. அப்போ அப் டு +2 வரைக்கும் எழுதணும். அப்போ -4 -3 -2 -1 ஏன்னா நெகட்டிவில் ஸ்மாலர் நம்பர் தான் ஹையர் வேல்யூ. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 0 1 2. அப்போ ஈக்குவல் டு +2 வரைக்கும் தான் எழுதணும், அதுக்கப்புறம் எழுதக்கூடாது. அப்போ இதுதான் கிவன் செட்டோட க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ் கிவன் செட்டோட ரோஸ்டர் ஃபார்மேட் செட் டி. கொஷின் நம்பர் 5, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். கொடுத்துருக்கிற வேல்யூஸை செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுதணுன்னா செட் பில்டர்னு என்னது? ஒரு பர்டிகுலர் ரூலில் எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரூல் பேஸ் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், செட் பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னலில் டபுள் செஞ்சுரி அடித்த இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படின்னு செட் பி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், செட் பி ஈக்குவல் டு செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்? ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸை டிஃபைன் பண்ணணுமா? சச் தட் எக்ஸ் இஸ் ஏன் இங்கே கொடுத்துருக்க அதே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஏன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற செட் பியோட செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், செட் சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ரூலில் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் 1/2ன்னு இருக்குது. அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2/3ன்னு இருக்குது. அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குன்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதை விட கிரேட்டர் தென் 1 இருக்குது. அப்போ n/n+1 எடுத்துக்கிறேன். இந்த என்னோட வேல்யூ ஸ்மால் என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வித் 1ல் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ இந்த ஸ்மால் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1னா அப்போ நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன வரும்? 1/2ன்னு வருமா? செகண்ட் எலமெண்ட் 2/3ன்னு வருமா? தேர்ட் எலமெண்ட்டு 3/4ன்னு வருமா? இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? அப்போ இது இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா ரூலாக? அப்போ செட் சி ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸை டிஃபைன் பண்ணுமா? சச் தட் எக்ஸு ஈக்குவல் டு அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் எப்படி இருக்குது? ஸ்மால் n டிவைடட் பை ஸ்மால் n+1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஸ்மால் என்னோட வேல்யூஸ் வந்து எதுலேருந்து எடுத்துக்கணும்? பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் Nனா நேச்சுரல் நம்பர்ஸ் க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ். ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான் ஸ்டார்டிங் வித் 1.
ஏன்னா இங்கே எலமெண்ட்டு நியூமரேட்டர் ஸ்டார்டிங் வித் 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுதான் கிவன் செட் சியோட செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் செட் டி. செட் டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் எ இயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ செட் டி ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் எக்ஸுங்கிற வேரியபிளாக எடுத்துக்கிறோம். சச் தட் எக்ஸை டிஃபைன் பண்ணணுமா? அப்போ எக்ஸ் இஸ் த அதே டிஸ்கிரிப்டிவ் இங்கே எழுதிக்கலாமா? எக்ஸ் இஸ் எ தமிழ் மந்த் இன் எ இயர். அப்போ தமிழ் மந்தில் இருக்கக்கூடிய தமிழ் மந்த் இயரில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மந்த்தும். அப்போ க்ளோஸ் கர்ல் பிராக்கெட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செட் டியோட செட் பில்டர் ஃபார்ம். அடுத்து ரோமன் லெட்டர் 4 ஈங்கிற செட்டு வந்திருக்கு. செட் இ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 9 அப்படின்னு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் தான் இதுவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் மாற்றணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர் இ செட் இ ஈக்குவல் டு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ் எக்ஸுங்கிற வேரியபிளாக எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸை டிஃபைன் பண்ணுமா? சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தேன் 9. எக்ஸுங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஹோல் நம்பராக இருக்குது, லெஸ் தேன் 9. இங்கே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்க அதே டெஃபினேஷன் அப்படியே எழுதிக்கலாம் செட் பில்டர். அப்போ க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற செட் ஈயோட செட் பில்டர் ஃபார்ம். Question number 6. Represent the following sets in descriptive form. கொடுத்துருக்கிற செட்டை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து எழுத சொல்கிறாங்க வேர்டிங்ஸில். இப்போ ஃபஸ்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். செட் பி ஈக்குவல் டு ஜான்வரி, ஜூன், ஜூலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செட் பியை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும். அப்போ வேர்டிங்ஸில் எழுதணுமா? அப்போ வேர்டிங்ஸில் எழுதணும்னா பி ஈக்குவல் டு என்ன இது வேர்டிங்ஸில் எழுதுறதுனா செட் பி இஸ் த set of English months beginning with letter J. ஜேங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மந்த்தாக இருக்கா இங்கிலீஷ் மந்தில்? அப்போ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஆஃப் செட் பி. அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். செட் கியூ ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது தெரியுதா? அப்போ இதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம்? Q இஸ் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் எதுக்கு இடையில 5 and 31. 5 and 31க்கு இடையிலனா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கா? இதுதான் கொடுத்துருக்க செட் கியூக்கான டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். செட் ஆர். ஆருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு சச் தட் எக்ஸ் வேல்யூஸ் எதில் இருக்கு? எக்ஸு பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 5ஆக இருக்குது. அப்போ லெஸ் தேன் 5னா எக்ஸோட வேல்யூஸ் 1, 2 நேச்சுரல் நம்பர்னால ஸ்டார்டிங் வித் 1. இப்போ 1, 2, 3, 4 வரைக்கும் தான் இருக்கும், 5 வராது. ஏன்னா எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னங்கிறனால 1 to 4 வரைக்கும் தான் வரும். இப்போ வந்து 4 நம்பர்ஸ் தான் இருக்கா? அப்போ செட் ஆர் இஸ் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? இதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற செட் ஆரோட டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அடுத்தது ஃபோர்த் ஒன் செட் எஸ். எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் எ கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு எழுதணும். எஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? இது வெல் டிஃபைன்டு வேர்டாக தான் இருக்கா? அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற செட் எஸ்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்.